வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க். சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் சொல்கிறதோட ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையில். ஸோ அந்த டைமில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி வரதுக்கும் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் சாப்பிட்டா நல்லது சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்த பேக்கெட்டில் இருக்க இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு ட்ரிங்காக குடிப்பாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரிங்க் சாப்பிட்றது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் பார்த்தீங்களா, ஆஃபீஸ் போகும்போதோ ஸ்கூல் போகும்போதோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் இந்த ஜூஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இந்த பேசிக்காக காய்கறி இருக்கும் பார்த்தீங்களா, கேரட் இருக்கும், கொத்தமல்லி தண்டு இருக்கும், இஞ்சி இருக்கும். இந்த 3 மெயின் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கேரட் ஜூஸ் ஒன்று நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. சில பேர் பால் போடுவாங்க, சில பேர் சக்கரை போடுவாங்க. இந்த பால் சக்கரைலாம் போட்டால் இந்த கேரட் ஜூஸ் சாப்பிட்றது பலனே இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் இந்த கேரட்டும் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இந்த இஞ்சியை போட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேரட் ஜூஸ் தேவையான பொருட்கள்: கேரட் 1/2 கிலோ, கொத்தமல்லி ஸ்டெம் 3 இன்ச்சில் 8லேருந்து 10 நம்பர், இஞ்சி சிறிதளவு, ஹனி 1/2 டீஸ்பூன், லெமன் வெஜ்ஜஸ் 1 நம்பர். இதங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கேரட் ஜூஸ் சொன்னே எல்லோரும் பால் அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் போட்டு பண்ண போகிறதில்ல. இப்போ நம்மக்கிட்ட மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேரட், அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, இந்த 3 வச்சு தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேசிக்காக கேரட்டை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு நம்மளோட முகத்தில் இருக்க அந்த ஸ்கின் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் சாப்பிட்றோம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த சம்மர் டைமில் நீங்கள் வெளியே போவீங்க, வெளியே போகும்போது நம்மளோட ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் அதிகமாக சாப்பிட்லாம். கொத்தமல்லியும் அதே மாதிரி நிறைய பலன் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கும். டயபெட்டிஸில் இருக்கவங்க கொத்தமல்லி எடுக்கலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த ஜூஸ் டெய்லி ஒரு கிளாஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பலன் சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி இலையை யூஸ் பண்ண போதில் வெறும் தண்டு, அதாவது அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த அடிப்பகுதியோட சைஸ் என்னென்னா 3 இன்ச்சஸ் சொல்லியிருப்பேன். ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் சைஸுக்கு நீங்கள் ஒரு 8லேருந்து 10 நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது கேரட். இந்த கேரட்டை நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணி முடிச்ச பிறகு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் தலையும் வாழும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு ரஃப்பாக கட் பண்ணுறோம். இந்த இஞ்சி, கொத்தமல்லி, கேரட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டுன்னா, கரெக்டாக 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். அதே டைமில் அதிகமான தண்ணி நீங்கள் போட வேண்டாம். அப்படி போட்டால் என்ன ஆகுது, தண்ணி ஆகிடும், ஜூஸ் அப்புறம் ஃபீல் இருக்காது. ரியல் அந்த கேரட்டோட டேஸ்ட் நம்ம எடுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ ஷேக் பண்ணுற பார்த்தீங்களா, நீங்கள் ஓவர் நைட்டில் இந்த மாதிரி சோக் பண்ணிட்டு மறுநாள் காலையில் தண்ணியாக குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நீங்கள் கேரட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேரட்டை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கேரட் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துன்னா தின்னா ஒரு ஜூஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த ஜூஸில் இதுக்கப்புறம் நம்ம அந்த தேன் அதுக்கப்புறம் லெமன்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த வேஸ்டேஜ் கேரட்டுக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக டஸ்ட்பினில் போடுவீங்க. அப்படி போடாதீங்க இனிமேல்ட்டு. இதை நல்லா காய வச்சுட்டு வீட்டில் செடி இருந்ததுன்னா செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த கேரட் ஜூஸில் லெமன் புளிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தேன் லெமன் ரெண்டுமே வந்து கடைசியாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா டேஸ்ட்டு மாறும், உங்களுக்கு அந்த லெமனோட கொஞ்சம் லைட்டாக பிட்டர் டேஸ்ட் வந்துடும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி. இப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலைல எழுந்துனே காஃபி சாப்பிடுவோம்ல, அந்த காஃபிக்கு பதிலாக ஒரு நாள் வந்து குக்கும்பர், ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் பீட்ரூட், இந்த மாதிரி டெய்லி வெஜிடபிள்ஸு பேஸ் பண்ணி சாப்பிட்ற அந்த ட்ரிங்க்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும், ஆக்டிவாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.